குழந்தை வளர்ப்பு என்பதே சவாலான செயலாக இருக்கிறது. அதிலும் சிறப்பு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான சவால்களை வார்த்தைகளால் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. அவள் உறக்கம் தொலைத்தவள். உடலிலும் மனதிலும் எப்போதும் நிலைத்திருக்கும் அவளின் கவலை. ஓய்வெடுக்க விரும்பாதவள், விரும்பியதை செய்யாதவள். மருத்துவமனைகள், டாக்டர்கள், சிகிச்சை என்பது ஏதேனும் ஒரு நாள் அல்ல, வாழ்க்கை முழுதும் அவள் எதிர்கொண்டு வருகிறாள். பிற குழந்தைகள் இயல்பாக செய்யும் ஒவ்வொன்றையும் தன் குழந்தை பல பயிற்சிகளுக்கு பின்னும் செய்ய முடியாமல் திணறும்போது ஒருவித வலி நிறைந்த ஏக்கத்தில் மூழ்கியே போகின்றாள். என் பிள்ளைகளின் சிறப்பான எதிர்காலத்தை நினைத்து சக பெற்றோர் கனவு காணும் போது என் பிள்ளை பேசுமா, 8 வைத்து நடந்து விடுமா, தானாக சாப்பிடுமா என்ற சிந்தனையிலேயே நித்தம் நித்தம் நாட்களை நகர்த்துகிறாள். தனக்கென்று ஆசை, கனவு, நேரம், ஓய்வு என ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கை அசாதாரண பாதைக்குள் பயணப்பட்டாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் உணர்ந்து ஒட்டுமொத்தமாய் பிள்ளைகளுக்காகவே வாழும் சிறப்பு குழந்தைகளின் தாய்மார்களே தெய்வங்களை சுமக்கும் பூலோக தேவதைகள். நான் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு குழந்தையோட பெற்றோர். ஆஸ் அ பேரண்ட்டாக நிறைய ரோல் நம்ம ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. நார்மலாக இருக்கிற பேரண்ட்ஸை விட நமக்கு எல்லாமே டபுள் ரோலாக இருக்கும். வீட்டையும் நம்ம சாக்ரிஃபைசேஷன் பண்ணணும், அது இல்லாமல் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இப்போ என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 7 வயசு ஆச்சு. நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு தான் நடக்கிறேன். ஸோ சொசைட்டியில் இது நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து என்னடா நம்ம குழந்தையும் நார்மலாக எல்லாத்து மாதிரி பேசலையே, நடக்கலையே, ஓடலையே, நம்ம இன்னொரு குழந்தைங்க நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்க மாதிரி இல்லையேன்னு எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யாருமே எதுவும் வருத்தப்பட வேண்டாம். நர்ஸ் ஆகணுங்கிறது என்னோடய எய்ம். அதுக்காக நான் படித்து நான் லேப் டெக்னீஷியனாக வந்தேன். நான் ஒர்க் பண்ணி என்னோடய பாப்பா பிறக்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவள் பிறந்ததுக்கப்புறம் பாப்பா இப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அது என்னோடய எய்ம், என்னோடய கனவுகள் அதோடு முடிஞ்சிருச்சு. இனியும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முழுசும் பாப்பாவுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தாங்கி அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த இதை விட்டுட்டு இப்போ 19 வருஷம் பாப்பாவுக்கு. இப்போ அவளையே பார்த்துட்டு நான் இருக்கிறேன். நான் எம்ஏ பிஎட் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். நான் போன வருஷம் வரைக்கும் நார்மல் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு காரணம் என்னோடய 2வது பொண்ணு. அவளும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அவளும் காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணி இப்போ நார்மலாக தான் அவள் இருக்கா. அவளை விட டிஃபிக்கலாக இருக்க குழந்தைங்களுக்கு நான் முழு நேரம் உதவியாக இருக்கணும், அவங்களுக்காக என்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூலில் இருக்க ஜெயபிரபா மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலிமா நான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்திருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் படித்தது பிஏ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேட்டர், அதாவது மனவளர்ச்சி குன்றைக்கான குழந்தைகளுக்காக தான் நான் படித்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 இயர்ஸ் அபவ் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா எம்ஆர் குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க, ஏடிஹெச்டி குழந்தைங்க, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான குழந்தைகள் நிறையா இருக்காங்க. ஹைப்பர் குழந்தைகளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைக்கு அபவ் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கான சேவைகளை முழுமையாக செய்யணும், அதாவது ஒரு திருப்தியாக செய்யணும். அது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்களுக்கும் இருக்குது. பொறுமையாக இருக்கிறாங்க, அதாவது மென்மையான தாய் உள்ளம் கொண்டவங்களாகவும் இருக்கிறாங்க. நான் பிஜி எம்காம் ஐபி முடிச்சிருக்கேன். இப்போ என் பையனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். அந்த ஸ்கூல்லேயே நானே இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம குழந்தைய மட்டும் பார்த்து நமக்கு ஒரு ஏக்கம், ஒரு கஷ்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி நம்மளை தாண்டி நிறைய பேர் இதே மாதிரி இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம குழந்தைய மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி ஒரு 10-20 குழந்தைகளை நம்ம ஹேண்டில் பண்ணுறங்கிறது இன்னும் மனசுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியலையேங்கிற ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு லைஃப்பில் இதை விட வேறு என்ன ஒரு சர்வீஸ் வேணுங்கிற மைண்டில் ஜாலியாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்ம பார்த்து கொண்டு வர்றது. அப்புறம் 12 வயசு பெரிய பொண்ணாகணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் என்ன நம்ம பிள்ளை தானே, அதெல்லாம் சந்தோஷமாக நாங்கள் அவங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வச்சுருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தன்னோட குழந்தை அப்படிங்கிறதையும் தாண்டி தாய்மை உள்ளத்தோடு அந்த குழந்தைங்களை இன்னும் வரைக்கும் 28 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய இன்னும் குழந்தையாகவே பார்த்துட்ருக்காங்க. அந்த சகிப்புத்தன்மை எத்தனை பெண்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே இந்த ஸ்கூலில் இருக்க பெற்றோர் எல்லாத்துக்குமே இருக்குது. அது நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அவங்களோட இருக்கிறத நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைக்கிறேன்.
அது கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தை. யார் என்ன சொன்னாலும் நம்ம அந்த குழந்தைய வெறுக்கவே முடியாது, அதை தள்ளி வைக்கவும் முடியாது. அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு கழுத்து நிற்கல, பேசலை. இப்போ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்திருக்குன்னா நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய பக்கத்து வீட்டில் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு என்னையும் உள்ளே விடலை. அந்த மாதிரி கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போது எனக்கு அந்த ஒரு வைராக்கியம் வந்துச்சு. நம்ம கடவுள் கொடுத்த குழந்தை, நம்ம நல்லா வளர்த்து நமக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கும், நம்மளை வரவேற்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனசு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இது எனக்கு கிடச்சிது. அதில் அந்த டைமில் நான் ரொம்ப தனிமையில் இருந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர், அதாவது சில குழந்தைங்க அடிப்பாங்க, கடிப்பாங்க, சில சமயம் ஏதாவது ஒரு பொருளையும் கூட தூக்கி வீசக்கூடிய எல்லா குணங்களும் இருக்கும். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு வீட்டில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மாற்றி இந்த குழந்தைகளுக்காகவே வாழ்கிறது தான் எங்களோட ஆசிரியர் சிறப்பு பணியே.